ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்மி செலெக்ஷன் பற்றி டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னப்பா ஆர்மி செலெக்ஷன், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. நார்மலாக நம்ம இப்போ ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இது எல்லாமே எப்படின்னா அக்னிபாத்ன்ற ஸ்கீமில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீமில் உள்ள நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா 4 வருஷம் தான் சர்வீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்கிற ஸ்கீமில் உள்ள போகிறோம் அப்படின்னா பர்மனன்ட் ஜாப்பு ப்ளஸ் நம்ம உள்ளே போகும்போது நம்ம ஒரு அதிகாரியோட பதவியில் தான் நம்ம வேலைக்கே போக போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கணும்னா 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுங்க. ஆனால் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் என்ன ஒரு கண்டிஷன்னா பிசிஎம் சப்ஜெக்ட், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டில் ஈச் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே 60% மார்க் நம்ம எடுத்திருக்கணும். ப்ளஸ் ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 16 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள். அதுக்கு குறைவாக இருக்கிறவங்களோ அதிகமாக இருக்கிறவங்களோ இந்த ஸ்கீமில் நம்ம அப்ளை பண்ணி வேலைக்கு போக முடியாது. இந்த ஸ்கீமை பார்த்தோம்னா டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படிதான் இதை சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம உள்ள போறோம் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் மட்டும் பண்ண போறதில்ல. 4 இயர்ஸ் நம்ம அங்க கோர்ஸ் பண்ண போறோம். பிளஸ் சைட் பை சைட் ட்ரைனிங்கும் போயிட்டு தான் இருக்கும். பேசிக் ட்ரைனிங் ஆர்மி என்னவோ அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. 4 வருஷம் இருக்கும். அந்த 4 வருஷத்துல மொதல் 3 வருஷம், அடுத்து 1 வருஷம் பார்ட் பேஸ் 1 பேஸ் 2 பிரிச்சு நடத்துவாங்க. அந்த 4 வருஷம் ட்ரைனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 13,940 ரூபா சேலரி போட்டிருக்காங்க. ஆனால் இது ஆவரேஜாக இருக்கிறது தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதை விட அதிகமாகவே நமக்கு ட்ரைனிங்கில் சேலரி கிடைக்கும். இந்த 4 வருஷம் நம்ம ட்ரைனிங் ப்ளஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போகிற போஸ்டிங் என்ன பொசிஷனில் போகிறோம் அப்படின்னா லெஃப்டினன்ட் போஸ்டிங் தான் நம்ம போக போகிறோம். அடுத்து ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த 4 இயர்ஸ் முடிச்சுட்டு உள்ள போகும்போது லெஃப்டினண்டா தான் போக போறோம். அடுத்த 2 வருஷம் நம்ம சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கேப்டன் போஸ்டிங்கு, அடுத்த 6 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா மேஜர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அடுத்து 13 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே கர்னல் போஸ்டிங்கு, அடுத்ததா 26 வருஷம் நம்ம சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா கர்னல் டிஎஸ்ன்ற போஸ்டிங் கொடுக்க போறாங்க. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சேலரி எப்படி டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட் இதுக்கு 56,100லிருந்து 1,77,500 வரைக்கும் வரும். கேப்டனுக்கு பார்த்தோம்னா 61,300, 1,93,900 வரும். மற்ற டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த எக்ஸாமோட மார்க்கு ப்ளஸ் நம்ம இந்த பிசிஎம் 60% கேட்டிருந்தாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற மார்க் இதை வச்சு ஃபர்ஸ்ட் அவங்களே ஃபில்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்மினா என்ன மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குமோ அந்த டெஸ்ட் மட்டும் இருக்கும். அது கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா 4 இயர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் ட்ரைனிங் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேலே இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை இதுக்கு மேலே புதுசாக இனிமேல் வரப்போகிற அப்ளிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.